பாஜக பொதுவாக வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்லிட்டு வரீங்க. சங்கீதா வேட்பு கொடுத்த பிறகு வந்து சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா வந்து பல்வேறு அவங்க தனிப்பட்ட கட்சி தொண்டர்களே வந்து பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் கட்சி ரீதியாக யாருமே வந்து கண்டனம் கூட தெரிவிக்கல. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டும். கண்டிப்பாக தனிப்பட்ட விவகாரங்கள் குறித்து யாரும் பேச வேண்டாம். இல்ல அது பேச வேண்டாம்னு கேட்கிறோம். தவிர்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக் கொடுக்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே பேசக்கூடிய பிரதமர் குறிப்பாக இல்ல அதுதான் கடுமையான கண்டனத்திற்குரியது. ஏன்னா திருப்பரங்குன்ற கோயில வந்து சாமி கும்பிட போறதை பத்தி யாரும் வந்து இங்க ஆட்சேபனை தெரிவிக்கிறது. ஏன்னா நீங்க நேற்று பாத்தீங்கன்னா காலையில பெரியார் படம் இப்போ வரைக்கும் அதிமுக அதற்கு கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். பெரியார் படத்தை வைத்திருந்தால் எதற்காக அதை வந்து உடனே மாற்றினார்கள் பதில் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் வந்து கண்டிப்பாக மதுரை மக்களும் சரி தமிழக மக்களும் சரி திருப்பரங்குன்றம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள் தவிர்த்து யாரும் அதை சர்ச்சைக்குரிய இடமாக மாற்ற வேண்டும் என்று யாரும் விரும்பவில்லை. கண்டிப்பாக இது கண்டனத்திற்குரியது. இந்த மாதிரியான அரசியலை பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். இப்பவும் சொல்றோம், தமிழக அரசு கண்டிப்பாக இந்த இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரியும். இந்த மாதிரி பிரதமர் போறாங்க. சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்கு? இவங்க வந்து கண்டிப்பா கோர்ட்லயாவது போட்டிருக்கணும். இல்ல திமுக அரசு இதற்கு ஒரு எதிர்ப்பாக தெரிவிச்சிருக்கணும். இல்ல அவர்கள் வந்து பிரதமர் அலுவலகத்திற்கு ஒரு அவங்களுடைய அறிவுறுத்தலையாக கொடுத்துருக்கணும். இது வேண்டாம், இது வந்து தேவையில்லாத சர்ச்சைக்குரிய இடமாக இருக்கும், நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற தேவையில்லாத மக்களுக்கு தொந்தரவு ஏற்படும் சொல்லியிருக்கணும்.